கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 28 அதிகாரம் 29வது வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பிரியமானவர்களே, ஒரு சம்பவம், இது எல்லாமே கர்த்தரால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த இம்மானுவேலர் அந்த வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்கிறார். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் கர்த்தராலே நமக்கு நடக்கிறது என்பது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. அப்போ இனிமேல் நடக்க போகிற காரியங்களும் அவரால் தான் நடக்கும், அவர்தான் அதை முன்னிருந்து நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும், அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இப்போ அவர் எப்படிப்பட்டவராமா? செயலில் மகத்துவமானவராம். எப்படிங்க? ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அப்போ ஆலோசனையில் ஆச்சரியமானவர்னா என்னென்னா, நமக்கு மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனைகள் அதன்படி நம்ம நடப்போம். ஒரு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய பெரியவர்களிடத்துல நம்ம போய் ஒரு ஆலோசனை கேட்போம், அவங்களும் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சில நேரங்களில் அந்த ஆலோசனை தவறாக இருந்துடும். அந்த ஆலோசனையின்படி நடந்தோம்னா நம்ம ஒரு தோல்வியை நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா, இவர்கிட்ட போய் கேட்டால் இவர் தான் அந்த ஆலோசனையை சொன்னார், அதன்படி நான் நடந்தேன், ஆனால் அதில் நான் சக்ஸஸ் பண்ண முடியல, தோத்துட்டேன், நான் இழந்துட்டேன், அல்லது நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கிற போது அவர் என்ன பண்ணுவாராமா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா அந்த ஆலோசனை. ஓ, இப்படி கூட நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க அந்த ஆலோசனை நடக்குமா. அப்போ அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கிறப்போ, நம்ம செய்கிறப்போ, அந்த செயலை நாம் வெற்றிகரமாக செய்து முடிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அதை செய்து முடிப்பாராமா. அந்த செயலை செய்து முடிப்பதில் அவர் மகத்துவமானவர். நமக்கு ஆலோசனையை கொடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஆலோசனையின்படி அந்த செயலை செய்வதற்கான ஞானம், அறிவு, உடம்புல பலன் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து அந்த செயலிலே நம்ம கூடவே இருந்து அதை வெற்றிகரமாக செய்வதற்கான காரியத்தை அவர் நமக்கு கொடுத்து அதில் அவர் மகத்துவத்தை காண்பிப்பார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் எது செஞ்சாலும் அவரால் தான் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது கர்த்தரால் தான் நடக்குது அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும், நம்பிக்கை வேணும். அது மட்டும் இல்லை, அந்த நம்பிக்கையோடு கூட இல்லாமல் நம்ம ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டு, பெற்றோர்களிடத்துல, பெரியவர்களிடத்துல, எல்லாரிடத்துல ஆலோசனை கேட்குறோம். இருந்தாலும் நம்முடைய ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து கடவுளிடத்துல ஒரு ஆலோசனை கேட்கிற போது அவர் ஒரு ஆச்சரியவிதமான ஆலோசனை கொடுப்பார். எல்லா காரியத்துக்கும் சரி, படிப்புக்காகட்டும், வேலைக்காகட்டும், திருமண காரியங்களுக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம மனிதனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே மனிதருக்கேற்ற காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? செஞ்சுதான் தீரணும். உலகத்திற்கேற்ற காரியத்தில் நம்ம செஞ்சுதான் தீரணும். அப்படி செய்வதற்கான ஒரு நல்ல ஆலோசனையை நாம் மனிதர்களிடத்தில், பெரியவர்களிடத்தில் பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து அந்த ஆலோசனையை நம்ம கேட்கணும். சரி, நம்ம பெரியவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பெரியவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்டால் அவங்க ஆலோசனை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த காரியத்தை நாம் செய்யணும். அந்த காரியத்தில் நாம் முழு முயற்சி எடுத்து செய்யணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி செய்யுங்கன்னு நல்ல ஆலோசனையை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. ஆலோசனை கொடுத்ததும் அல்லாமல் நம்மோடு கூடவே இருந்து அந்த காரியத்தை செயல்படுத்துவதில் அவர் மகத்துவமானவராக இருக்கார். நம்மை கொண்டு அந்த எந்த காரியத்திற்காக நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஆலோசனை கேட்டோமோ அந்த ஆலோசனையும் கொடுத்துட்டு அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கான அந்த செயலை செய்வதில் அவர் மகத்துவமானவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இடத்துல கேளுங்க ஆலோசனை. அவர் ஆலோசனை கொடுப்பது மட்டும் இல்லாமல்
அதை செய்து முடிப்பதிலும் நமக்கு அவர் மகத்துவமானவராக இருப்பார். நாம் அதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அவர் நம்ம கூடவே இருந்து ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நாம் ஜெயிக்கிற அளவுக்கு நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்துல தான் நாம் கேட்கணும். கேட்போமா? எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஆண்டவரிடத்துல கேட்போம். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட நாங்கள் எங்களுடைய காரியத்திற்காக, எங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரே ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இதை கேட்கிற, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த காணொலியில் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளுக்காக, அவர்களுடைய காரியம் நிறைவேறுவதற்காக அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். என் கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அந்த காரியத்தை, அந்த செயலை செய்து முடிப்பதற்காக நீர் கூடவே இருந்து அந்த மகத்துவத்தை காண்பிக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறோம். நீர் செயலிலே மகத்துவமானவராய் இருக்கிறபடியினால நீர் ஆலோசனை கொடுத்து அதை வெற்றிகரமாய் செய்து முடிக்கவும் நீர் எங்களோடு கூட இருப்பீர். அதற்காக உமக்கு நன்றி. அப்படி செய்கிறதற்காக நாங்கள் காலம் முழுவதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.